கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 14வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் துக்கத்தை உங்கள் தத்தளிப்பை நீக்கி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதோடு இல்லாமல் உங்களை சாத்தான் எந்த காரியங்களில் அடிமையாய் வைத்திருக்கிறானோ அந்த அடிமைத்தனத்தை நீக்கி இளைப்பாறுதல் தருவேன் என்றும் சொல்லுகிறார். அந்த காலத்தில் நீங்கள் ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே என்று சொல்லுங்கள் என்றும் சொல்லுகிறார். இந்த நாளிலும் உங்களை ஒடுக்கின காரியங்கள் ஒளிந்து போனது என்று மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை துக்கப்படுத்துகிற, தத்தளிக்க பண்ணுகிற காரியங்களிலும் அடிமைத்தனத்திலும் ஒரு விடுதலையை கொடுங்க. எங்களை ஒடுக்கின சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் அழிந்து போகட்டும். மீண்டும் எங்களை அடிமைத்தனத்திற்குள் தள்ளாதபடி எங்களை காத்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.